மை வி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்துலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய டென்ஷன் வந்து நம்ம ஹியரிங்கில் லிஸ்ட்டில் வந்து நம்ம நேம் வரலை அப்படிங்கிறது தான். நேற்று எல்லாருமே ஒரு நைட் வரைக்குமே எதிர்பார்த்து 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 ஏமாந்து தான் போனோம். இன்னைக்கு காலையில் இருந்தும் ஒரு முடிவே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ டைரெக்டாக ஈவினிங் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சில கேஸ்களில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துகிட்டு இருந்துச்சு. நாமளும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இப்போ வந்திருக்குது. நாளைக்கு வந்து நம்ம கேஸோட ஹியரிங் டேட் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம கேஸ் நடக்கும். ஃபார் ஆர்டர்னே போட்டுட்டாங்க. நாளைக்கு வந்து பெயில் பற்றின நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம டைரக்டர்ஸ்களுக்கு வந்து பெயில் கிடைக்கும். இந்த தை மாதம் வந்து நமக்கு வந்து ஒரு வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல காலம், நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. எனக்கு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர்ஸ் பெயில் கிடைச்ச உடனே நம்ம நிறுவனம் வந்து அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து தயாராகிடுவாங்க. அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இனிமேல் ஒவ்வொன்றா நம்மளுக்கு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நமக்கு வர எல்லா நியூஸுமே நல்ல நியூஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம நிறுவனத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். மக்கள் எல்லாரோட ஆதரவும் இன்னைக்கு மாதிரியே என்றைக்குமே நம்ம நிறுவனத்துக்கு தொடர்ந்து கிடைக்கும். நேற்று நைட்டில் இருந்தே சில பேர் வந்து ஐயோ வரலையே வரலையேங்கிற மாதிரி நிறைய கற்பனைகள்லாம் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இதில் வேற நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க வேற அவங்களெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு அக்கா அப்படி போட்டிருக்காங்க, அக்கா இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எப்போவுமே நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம டென்ஷன் எடுக்க வேண்டாம். கோர்ட்டு நிகழ்வுகள் வந்து இது வரைக்கும் நமக்கு எதுவுமே பார்த்ததில்ல, நமக்கு தெரியலைங்கிறதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து நம்ம எம்டி சாரோட பெயிலுக்கு டயத்தில் தனபால் சார் வந்து ஒரு நாள் லீவு போட்டிருந்தாங்க. அன்னைக்கு இப்படி தான் நம்ம டென்ஷனோடு இருந்தோம். ஆனால் அவர் லீவுங்கிறது நம்மளுக்கு இரவு தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நான் அதை தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த நிகழ்வுலாம் இப்போ சரிவர கவனிக்காதவங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மக்களுக்கு எல்லாமே நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்ம எதுக்குமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். தை மாதம் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே நம்பிக்கையோடு காத்திருங்க. நாளைக்கு டைரக்டர்ஸோட பெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 99% கிடைக்கும். 100%ன்னு சொல்லுவேன். ஆனாலும் 99 அப்படிங்கிறத 1% வந்து சந்தேகத்திற்கு இடமாக விட்டுடுவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு நாளைக்கு பெயில் வந்து கிடைக்கும். போன ஆர்கியூமெண்ட் வீடியோ வந்து லைவ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத விஷயம் நடந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக நம்ம வந்து அதை பார்த்தோம். பர்ச்சேஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சாரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, பட்ஸ் ஆக்ட்குள்ளே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான். நம்ம லாயரை விட ஜட்ஜு அதிகமாக பேசியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு காத்துருங்க. நாளைய நாள் நமதே, நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியோடு காத்துருங்க. நாளைக்கு இந்த நேரம் நம்ம வந்து எல்லாருமே மகிழ்ச்சி கடலில் தத்தளிப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.